இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ரவுடி மனோஜ் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் காவல்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. புதுக்கோட்டையில் பல இடங்களில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காவல் நிலையம் அருகே ரவுடி மனோஜ் கொலை செய்யப்பட்ட நிலையில் போலீசார் தங்களுடைய சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாக்யராஜ். எந்தெந்த பகுதிகளில் காவலர்கள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காவல் நிலையத்தில் பிணையில் கையெழுத்திட்டு சென்ற கஞ்சா வியாபாரி மனோஜை துரத்தி மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பிய நிலையில் கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வர்றாங்க. புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் பக்கத்து மாவட்டம் என்பதால் குறிப்பாக காரைக்குடியில் இருந்து வரும் வாகனங்களை சோதனையிட்டு வரும் போலீசார் பேருந்துகளில் ஏறி சோதனை நடத்தி வர்றாங்க. அதாவது பயணிகள் கொண்டு செல்லும் அந்த உடைமைகளையும் அதாவது ஆயுதங்கள் இருக்கிறதா என்பதை சோதனையிட்டு வர்றாங்க. அதாவது காவல்துறை சார்பில் அங்கே கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் புதுக்கோட்டை வழியாக தப்பி சென்றிருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையிலே இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து புதுக்கோட்டை நகர் பகுதிகள் மட்டுமின்றி திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் முக்கியமான எல்லை பகுதிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.